அனைவருக்கும் ஸ்தோத்திரம். தொடர்ந்து தொடர் வேதாகமத்துல இந்த நாளில சங்கீதங்களின் புத்தகம் 90வது சங்கீதத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். 90லிருந்து 106 வரை இருக்கின்ற சங்கீதங்கள் 4ஆம் பகுதி சங்கீதங்களாக பார்க்கப்படுகிறது. இந்த 4ஆம் பகுதி சங்கீதத்துல முதல் சங்கீதமாகிய 90வது சங்கீதம் மனிதரின் நிலையாமை, கடவுளின் அடியார் மோசேயின் மன்றாட்டு. என் திருப்பாடல்கள் 90. என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடமாய் உள்ளீர். மலைகள் தோன்றும் முன்பே நிலத்தையும் உலகையும் நீர் உருவாக்கும் முன்பே ஊழி காலமாய் உள்ள இறைவன் நீரே. மனிதரை புழுதிக்கு திரும்பிட செய்கின்றீர். மானிடரே, மீண்டும் புழுதியாகுங்கள் என்கின்றீர். ஏனெனில் 1000 ஆண்டுகள் உம் பார்வையில் கடந்து போன நேற்றைய நாள் போலவும் இரவின் ஒரு சாமம் போலவும் உள்ளன. வெள்ளமென மானிடரை வாரிக்கொண்டு செல்கின்றீர். அவர்கள் வைகரையில் முளைத்தெழும் புல்லுக்கு ஒப்பாவர். அது காலையில் தளிர்த்து பூத்து குலுங்கும், மாலையில் வாடி காய்ந்து போகும். உமது சிரத்தால் நாங்கள் அழிந்து போகின்றோம். உமது சீற்றத்தால் நாங்கள் திகைப்படைகின்றோம். எங்கள் குற்றங்களை எம் கண்முன் நிறுத்தினீர். மறைவான எம் பாவங்களை திருமுக ஒளிமுன் வைத்தீர். எங்கள் அனைத்து வாழ்நாள்களும் உமது சிரத்தால் முடிவுக்கு வந்து விட்டன. எங்கள் ஆண்டுகள் பெருமுச்சென கழிந்து விட்டன. எங்கள் வாழ்நாள் 70 ஆண்டுகளே. வலிமை மிகுந்தோர்க்கு 80. அவற்றில் பெருமைக்கு உரியன துன்பமும் துயரமுமே. அவை விரைவில் கடந்து விடுகின்றன, நாங்களும் பறந்து விடுகின்றோம். உமது சினத்தின் வலிமையை உணர்பவர் எவர்? உமது கடும் ஜீற்றத்துக்கு அஞ்சுபவர் எவர்? எங்கள் வாழ்நாள்களை கணிக்க எங்களுக்கு கற்பியும். அப்பொழுது ஞானமிகு உள்ளத்தை பெற்றிடுவோம். ஆண்டவரே, திரும்பி வாரும். எத்தனை காலம் இந்நிலையில் ஊழியருக்கு இரக்கம் காட்டும். எத்தனை காலம் இந்நிலை ஊழியருக்கு இரக்கம் காட்டும். காலைதோறும் உமது பேரன்பால் எங்களுக்கு நிறைவடையும். அப்பொழுது வாழ்நாளெல்லாம் நாங்கள் களிகூர்ந்து மகிழ்வோம். எங்களை நீர் ஒடுக்கின நாள்களுக்கும் நாங்கள் தீங்குற்ற ஆண்டுகளுக்கும் ஈடாக எம்மை மகிழ செய்யும். அடியார் மீது செயலும் அவர்தம் மைந்தர் மீது உமது ஆட்சியும் விளங்க செய்யும். எம் கடவுளாம் தலைவரின் இன்னருள் என் மீது தங்குவதாக. நாங்கள் செய்பவற்றில் எங்களுக்கு வெற்றி தாரும். ஆம், நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும். நம்மை பாதுகாக்கும் இறைவன். 91வது சங்கீதத்தை தொடர்ந்து வாசிக்கலாம். உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர் எல்லாம் வல்லவரின் நேரில் தங்கியிருப்பர். ஆண்டவரை நோக்கி, நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பேன். ஏனெனில் அவர் உம்மை வேடரின் கண்ணின்றும் கொன்றழிக்கும் கொள்ளை நோயினின்றும் தப்புவிப்பார். அவர் தம் சிறுகளால் உம்மை அரவணைப்பார். அவர் தம் இறக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர். அவரது உண்மையை கேடையும் கவசமுமாகும். இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். இருளில் உலவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். பக்கம் 1000 பேர் விழுந்தாலும் வலப்புறம் 10,000 பேர் தாக்கினாலும் எதுவும் உம்மை அணுகாது. பொல்லார்க்கு கிடைக்கும் தண்டனையை நீரே பார்ப்பீர். கண்ணாலேயே நீர் காண்பீர். ஆண்டவரை புகலிடமாய் கொண்டீர். உன்னதரை உறைவிடமாக கொண்டீர். ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது, வாதையும் கூடாரத்தில் இருங்காது. நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வர். சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீர் நடந்து செல்வீர். இளஞ்சிங்கத்தின் மீதும் விரியன் பாம்பின் மீதும் நீர் மிதித்து செல்வீர். அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்தால் அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன்.
அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் பொழுது அவர்களுக்கு பதில் அளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். அவர்களை தப்புவித்து அவர்களுக்கு எளிமைப்படுத்துவேன். நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன். என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதிகள் வாசித்து முடிந்தாயிற்று. கடவுளுக்கு மகிமையும் மாட்சிமையும் சதா காலம் உண்டாகட்டும். பிரியமானவர்கள், தொடர்ந்து இந்த தொடர் வேதாகமத்தில் இணைந்திருங்கள். இதற்கு ஆதரவு அளியுங்கள். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமென்.